ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆனியன் பூரி மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துடலாம். அது கூட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். நல்லா கடுகெல்லாம் வெடித்து பருப்போட கலர் மாறி வந்ததும் இதில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2லேருந்து 3 வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஆனியன் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.